ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஜனநாயக திருவிழாவில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய செல்ஃபி புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தாங்க. அந்த வகையில் 2 அரசியலில் உள்ள நடிகைகள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாங்க. அது பேசுபொருளாக இருக்கு. யார் அந்த நடிகைகள், அவர்கள் தெரிவித்த கருத்து என்னன்றதையும் இப்ப பார்க்கலாம். கணவருடன் சென்று வாக்களித்த நடிகை குஷ்பு பின்னர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வோட் ஃபார் இந்தியா என்று பதிவிட்டார். இதனால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அவர் பதிவிட்டதாக குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பதிவிலேயே 400 எம்பிக்கள் கிடைக்க வாக்களியுங்கள் என அவர் திருத்தம் செய்தார். தான் ஒருபோதும் இந்தியா கூட்டணியை ஆதரித்ததில்லை என்றும் வோட் ஃபார் இந்தியா என்பது இந்தியாவுக்காக வாக்கு கோருவதுதான் என்றும் குஷ்பு விளக்கமளித்தார். இதேபோல சென்னையில் தனது வாக்கை செலுத்திய பின் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ராதிகா சரத்குமார் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறினார். 10 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி கூறிய பின் ராதிகா இவ்வாறு கூறியதால் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் அவரே அதற்கு விளக்கம் அளித்தார். எந்த மாதிரி பாஜகவிற்கு இருக்கும் 3வது முறை பிரதமர் மோடி பதவியேற்பாரா? எனக்கு தெரிஞ்சு பிரதமரா அவர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க, வேற யாரும் அறிவிக்கல. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பிரதமர். மக்களை சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம்னா இந்தியா கூட்டணி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும். ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 நடிகைகளும் தங்களது குழப்பமான சமூக வலைதள பதிவாலும் பேச்சாலும் தேர்தல் நாளில் பேசு பொருளாகினர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.